Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 1. ஓபன் பண்ணா நம்ம லாஸ்டா ஜுராசிக் பார்க் கேம்ப் கிரெட்டேஷியஸ்ல இந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு காமிச்சாங்கல்ல, அதுல இருந்து தான் இதையும் கண்டினியூ பண்றாங்க. அண்ட் நீங்க கமெண்ட் பண்ணனால தான் எனக்கே தெரியும் கேஎஸ் தியரின்னு ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குன்னு. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஏதாச்சும் சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போட ட்ரை பண்றேன். சரி ஓகே, கதைகளை போலாமா? ஓப்பனிங்ல எவனோ ஒருத்தன் பாட்டு கேட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்கான். அப்ப எஃப்எம்ல இந்த மாதிரி டைனோசர்ஸ் ஊருக்குள்ள வந்தது, அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டுல இருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லையா நம்மளுங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறதுன்னு கொஞ்சம் டாக் போயிட்டு இருக்கும். அந்த வண்டி வந்துட்டு இருக்க வழியா பாத்தீங்கன்னா டைனோசர்ஸோட கால் தடம் இருக்கும். அப்படின்னா ஊருக்குள்ள எப்படி சுத்திட்டு இருக்குதுங்கன்னு பாருங்க. அப்ப இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாத்துவான். அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டைனோசர் சுத்திட்டு இருக்குது. அதை பிடிக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் வைல்ட் லைஃப் ஆபீசர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் வேகமா வண்டி ஓட்டிட்டு போவான். அவங்கள வந்து டிபிடபிள்யூன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது டைனோசர்ஸ் ஏதாச்சும் வெளியில சுத்திட்டு இருந்தாலோ இல்ல மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலோ அவங்க வந்து புடிச்சிட்டு போவாங்க. இந்த வழியா வர வேண்டாம்னு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் வண்டியை ஓட்டிட்டு போறவன் அங்கதான் போவான். இப்ப அந்த ஸ்பாட்ல காட்டுறாங்க டிபிடபிள்யூ ஆபீசர்ஸ் 2 பேரு கையில மயக்க மருந்து கண்ணோட அங்க சுத்திட்டு இருக்க டைனோசரை தேடி அவங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க டைனோசரையும் பாத்துருவாங்க. அது ஆக்சுவலா பாக்கிரைனோசரஸ். மக்கள் எல்லாம் எதுவும் பண்ணாது, ஏன்னா அது ஒரு ஹெர்பிவோரஸ். வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 8000 பவுண்டு. அது பாட்டுக்கு தான் இருக்கும். கூட இருக்கவன் என்ன பண்ணிட்டான், பயந்து போய் அது கத்தன உடனே டப்புன்னு சுட்டுருவான். உடனே அது இவங்கள பார்த்து காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கும். அந்த டைம் தான் நம்ம முதல்ல பார்த்தோமே ஒரு ட்ரக், அது அப்படியே ஸ்டைலா வந்து நிக்கும். யாரா அந்த சீன் பாண்டின்னு பார்த்தா நம்ம டேரியஸ் எத்தா தண்டி வளர்ந்துட்டான் பாருங்க. வந்தவன ரோனி என்ன ஏதோ பஞ்சாயத்து போலாம்பா. ஆக்சுவலா ரோனிக்கு கீழே தான் இதுக்கு முன்னாடி நம்ம டேரியஸ் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்ப இல்ல, வந்து பாப்பான் அது காட்டுக்கு எத்திட்டு இருக்குமா. அவசரப்படாதீங்கன்னு அந்த மைக்கோட கண்ணை கீழே இறக்க சொல்லிட்டு நேரா அதுகிட்ட அழகா பேச்சு கொடுத்துக்கிட்டே போவான். அதுவும் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகும். ஆனா திடீர்னு கத்தும். பழத்தை கொண்டு போய் நீட்டுவோம், அப்பவும் சாப்பிடாது. டைனோசர்ஸ் எல்லாம் பழம் எல்லாம் கொடுத்தா உடனே சாப்பிட்டுரும். அதுவும் இதெல்லாம் சாதுவான டைனோசர். அப்புறம் ஏன் சாப்பிடலன்னு பார்த்தா அதோட கால்ல ஒரு இரும்பு கம்பி ஒண்ணு குத்திட்டு இருக்குது. அதனாலதான் அது அந்த கத்து இருக்குது. அதான் நான் பார்த்தேன், இந்த டைனோசர் எல்லாம் பச்சை குழந்தையாச்சே, இது எதுக்கு தேவையில்லாம கத்துதுன்னு. அப்புறம் பழத்தை கொடுப்பான், ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு நிக்கும். பஞ்சாயத்து ஓவரா மைக்குங்கிறவன் பார்த்துட்டு சூப்பர்னு கை தட்டுவான். அவனுக்கு முன்னாடி தெரியல இவன் தான் டேரியஸ் போமன். ஏன்னா நம்ம பயிலுக்கு அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு வந்ததுல இருந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்ப இவனை பார்த்தோன்னே இவன் அவன் தானே சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவான். அப்ப ரோனி மறுபடியும் டேரியஸ் டிபிடபிள்யூல வந்து ஜாயின் பண்ண சொல்லுவா. ஆனா அவனுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா டேரியஸோட ஃப்ரெண்ட் அது காவு வாங்கிருச்சு. அது யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க, பின்னாடி சொல்றேன். இப்ப டேரியஸோட டார்கெட் அலோசரஸ்ங்கிற அந்த ஒரே ஒரு டைனோசர் மட்டும்தான். ஏதாச்சும் அதை பத்தி லீடு இருக்கா என்னன்னு பார்த்தா ஒன்னும் இருந்த மாதிரி இல்ல. ரேடியோல இந்த மாதிரி டைனோசர் ஒன்ன பாத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை அதுவாதான் இருக்குமோன்னு அடிச்சு புரண்டு பார்க்க வந்தான். ஆனா இங்க வந்து பார்த்தா பச்சை மைதா மாவு இருந்திருக்கு. இங்க மைக்கும் அது கூட ஜாலியா சாப்பாடு கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பானா. ஏய் அது பார்க்க சாதுடா, ஆனா ஏறி மிதிச்சா சட்னி ஆயிருவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பான். இல்ல அதுக்கு நீ புடிச்சு போச்சுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பானா. அந்த டைம் அது சட்டுன்னு ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். டேரியஸுமே என்னவா இருக்கும்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த அலோசோரஸ்ங்கிற டைனோசர் என்ட்ரி கொடுக்கும். அதுக்கும் பாக்கிரைனோசரஸ்க்கும் பயங்கரமான சண்டை. அப்பதான் அதோட கண்ணை காட்டுறாங்க. கொக்காமக்கா படு பயங்கரமா இருக்குது. அதை பார்த்துட்டு டேரியஸ் மிரண்டுருவான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட் அந்த டைனோசர் தான் கொன்னுச்சு. அந்த விஷுவல்லாம் அப்படியே அவன் மைண்டுக்கு வந்துட்டு போகும். இப்ப ரெண்டுத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த கேப்ல அதை புடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு டேரியஸும் மயக்க ஊசியை போறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த பாக்கிரைனோசரஸ் குறுக்கால வந்ததுனால அவனால எதுவும் பண்ண முடியல. சண்டை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சரி கடைசியில சுற்றுவான்னு பார்த்தா அது எஸ்கேப் ஆகி ஓடிடும். விட மாட்டேன்டா டேய், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன், வரண்டா விட மாட்டேன்டான்னு கார்ல அப்படியே விரட்டிட்டு போவான். அதுவும் ரோட்ல நேரா ஓடிட்டே இருக்கும். கன் எடுத்து சுட போவான். அந்த டைமுங்கும் போது அவன் வண்டி அப்படியே ஸ்கிட் அடிச்சு விட்டுரும். சோப்பாய மிஸ் பண்ணிட்டான். அப்ப ரோனி வந்து என்னடா ஓகேவான்னு கேட்டா ஜஸ்ட் ஒரு நியூல்ல மிஸ் ஆயிடுச்சும்பா. அதுதான் எப்பவுமே செம ஃபாஸ்டா எஸ்கேப் ஆயிருமே. இவங்க அதை பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தா அந்த மைக் அங்க காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஆட நீங்க வேற, நான்லாம் ஈஸியா புடிச்சிருப்பேன், கண்ணு எடுத்து சுல்லாண்டு போறேன், அப்புறம் தான் நோட் பண்றேன் என் கையில கண்ணே இல்ல. வாட் டு டு ரோனி பார்த்துட்டு இவனை கொன்னிடலாமாண்டா லுக்குடுவான். என்ன பண்றது, பார்ட்னரா போய் தொலைஞ்சிட்டானே. டேரியஸ்க்கு தான் சின்ன கேப்ல மிஸ் பண்ணிட்டோமேனு கவலை. சரி ரைட்னு கிளம்பும் போது ரோனி வந்து நீ டிபிடபிள்யூ கிடையாது, அதனால கண்ணை கொடுன்னு புடிங்கிடுவா. அது மட்டும் இல்லாம நீ அலோசரஸை ஃபாலோ பண்ணி போக கூடாது, அது எங்க வேலை நீருவா. அப்புறம் ஜாலியா கொஞ்சம் பேசுவாங்க. அவ அவனோட டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுவா. பார்த்தா டயர் பஞ்சர் ஆகி போய் கிடக்கும். இவங்க வண்டியில போகும்போது அவனுக்கு நடந்தது ரொம்பவும் பெரிய கொடுமைம்பாலா. ஆமா ஐலாண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா. ஐலாண்ட் இல்லடா, அதுக்கப்புறம் நடந்த கொடுமைன்ட்டு போவா. அட நம்ம டீமுக்கே ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதான் அப்படி சொல்லிட்டு போறா. இங்க நம்ம புரூக்லினுக்கு போன் பண்ணுவான். போன் எடுக்க மாட்டா, அதனால வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுவான். இந்த மாதிரி அலோசரஸை நான் பார்த்தேன், கொஞ்சம் கேப்ல புடிச்சிருப்பேன், ஜஸ்ட் மிஸ். இப்ப அது எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு போய் வண்டியை ரெடி பண்ணிட்டு அந்த அலோசரஸை புடிச்சு
செவுனிலேயே 4 இழுப்பு இழுத்தேன்னா அதுக்கப்புறம் அதோட பஞ்சாயத்து எங்கேயுமே இருக்காது. ஆனா இந்த டைம் நான் அதை விடவே மாட்டேன். அதை புடிச்சிட்டு நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நேரா வண்டியில இருக்க சாமான தள்ளிட்டு போய் வீட்டுக்குள்ள போடுவான். அதுக்கப்புறம் கண்ணு கட்ட கடப்பாறைன்னு கையில என்னென்னலாம் கிடைக்குதோ அவன் ரெடி பண்ணி வச்சிருக்க ஆயுதம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மார்ஷல் ரிட்ஜுக்கு போறதுக்கான ரூட்டை போடுவான். ஏன்னா ரேடியோல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அங்க எங்க இவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க, நல்லா இருக்கும். அப்படியே ஆயுதத்தை எல்லாம் பையன் வண்டியில ஏத்திட்டு பஞ்சரான டயரை மாத்தலான்ட்டு இன்னொரு டயர் எடுத்துட்டு வந்தா அந்த டயருமே பஞ்சரு. ஏன் ஆண்டவா, ஏன் 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 உசுரை இப்படி வாங்குறேன்னு புலம்பி தள்ளுவான். அதுக்கப்புறம் அந்த டயரை உதச்சு தள்ளிட்டு நேரா வீட்டுக்குள்ள வருவான். பார்த்தா அவங்க அண்ணனோட போன் கால் வரும். பழகம் போலதான் அண்ணன் தம்பி எப்படி பேசிக்குவாங்களோ அதே மாதிரி பேசிக்குவாங்க. என்ன இப்ப நம்ம டேரியஸ் அவங்க அண்ணன் கூட இல்ல போல. அப்படியே இவங்க பேசும்போதுதான் கெஞ்சி கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்டா இல்ல அவங்கிட்ட இப்ப எனக்கு பேச்சுவார்த்தை இல்லாமா. ஏன்னா 2 பேத்துக்குள்ளயுமே டஃப் ஆயிருச்சு. பிராண்டனுக்கு என்ன கவலைன்னா டேரியஸ் எதுவும் பஞ்சாயத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா அவன் தான் அவார்டு வாங்குற மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் போய் நின்றுவானே. அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமா? சரி உடம்ப பாத்துக்க, நல்லபடியா இரு, பழசையே நினைச்சிட்டு இருக்காத, நடந்தது நடந்து போச்சுன்னு அட்வைஸ் பண்ணுவான். என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்ல மாட்டானுங்க. ஆனா தெரியும் போது நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அப்பா அவனுக்கு 7 வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அந்த 7ஐயுமே கேட்க கூட மாட்டான், அப்படியே டெலீட் பண்ணிடுவான். அப்படியே கட் பண்ணி நியூஸ்ல காட்டுறாங்க. நம்ம டீம் ஆளுங்க 6 பேரும் ஒரு வருஷம் அந்த டைனோசர் தீவுல மாட்டி தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல. அதனால இவங்க பயங்கர ஃபேமஸ். இவங்களை எல்லாருமே நியூப்ளார் 6 தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க எல்லாத்தையுமே பொடுசுகளா பார்க்கும்போது டேரியஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை வருஷம் ஆனாலும் இவங்களோட புகழ் மட்டும் இன்னும் குறையலன்னா பாருங்களேன், இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க. எப்படி அவங்க சர்வை ஆனாங்க, எப்படி எல்லாம் டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்க, எந்த டைனோசரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது டேரியஸ்க்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையா தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் தூங்கிடுவான். நைட்டும் ஆயிருச்சு. அப்போ திடீர்னு போன் அடிக்கும். டைமை பார்த்தா 2:39. இந்த நேரத்துல எந்த நாய்டா போன் பண்ணான்னு எடுத்து பேசினா ஆப்போசிட் சைடுல எவனுமே பேசல. அப்போ வெளியில ஏதோ கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கும். ஆஹா டைனோசர் வந்துருச்சு போலேன்னு வேட்டையாடுறதுக்கு நம்மால ரெடியா அனுப்பான். வெளியில டைனோசர் இருக்கிறதெல்லாம் தெரியல. ஆனா விட்டு கிண்டிரோன்னு சொல்லி டப்புன்னு டோரை ஓபன் பண்ணி ஒரு சொருகு. கடைசியில பார்த்தா ஆப்போசிட்ல இருந்தது பென்னு. நல்ல வேலை புடிச்சிட்டான், இல்லன்னா டண்டனக்காதான். ஆளை பாத்தீங்கன்னா நல்லா பல்கா பசுமாடு மாதிரி இருக்கான். வந்தவன் அப்படியே பதறிக்கிட்டே உள்ள தள்ளிட்டு கதவை சாத்திட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவான். டேரியஸ் லைட் ஆன் பண்ணுவான், ஜன்னலை க்ளோஸ் பண்ணுவான், அவன் ஜன்னலை ஓபன் பண்ணுவான். ஏன்னா பென்னு எதையோ பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். சரி இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு ஏன் வந்த, என்ன மேட்ரு, ஏதாச்சும் சீரியஸா அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் அந்த அலோசோரஸ் மட்டும் தான் சொல்லுவான். உடனே டேரியஸ் ஆமா ஆமா நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், காலையில கூட பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனா இவ்வளவு கேப்ல எஸ்கேப் ஆயிருச்சு. ஆனா கண்டிப்பா நான் அதை பிடிச்சிருவேன், விட மாட்டேன், அதுக்கான ஸ்டப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ப்ரூக்லின்ட்ட கூட போன் பண்ணி சொன்னேன் அப்படிமா. பென்னு என்னடா வளர்றேன்பா. அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான மேட்டரையே சொல்லுவாங்க. ப்ரூக்லின் இறந்துட்டா, அதான் நம்ம பிங்கி. அது அவனுக்குமே தெரியும். ஆனா பிங்கியோட அப்பா இன்னுமே அந்த வாய்ஸ் மெயில டீஆக்டிவேட் பண்ணல. அதனால தான் பையன் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அதாவது அவ செத்ததை டேரியஸால ஏத்துக்க முடியல. அதனால தான் பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் எப்ப செத்து இருப்பான்னா ஒரு நாள் நைட்டு நம்ம டேரியஸ் மீட் பண்ண போயிருப்பான். அவன் இன்னைக்கு கரெக்டான டைம்ல போயிருந்தானா அவளை காப்பாத்திருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா கொஞ்சம் லேட் பண்ணதுனால தான் இப்படி ஆயிருச்சு, எல்லாமே என்னோட தப்பு தான் ஃபீல் பண்ணுவான். அப்பதான் பென் இன்னொரு மேட்டர் சொல்லுவான். ப்ரூக்லினோட டெத் வந்து ஆக்சிடென்ட் இல்ல, அவளை அலோசரஸை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்கப்பா. உடனே டேரியஸ் என்னடா வளர்ற மூளைகட்ட முட்டா பையல, அந்த டைனோசர்ஸ்க்கெல்லாம் மூளையே கிடையாது, வழியில யார் வந்தாலும் அதுங்க கொல்லத்தான் செய்யும், சும்மா மென்டல் மாதிரி வளரிட்டு இருக்காது பென்னு. டைனோசர்ஸ் எல்லாம் ரேண்டமா நிறைய பேர்த்த அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இதுன்னு சொன்னா பென்னு இல்லவே இல்லன்னு அடிச்சு சொல்லுவான். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா ப்ரூக்லின் தான் டேரியஸ் அன்னைக்கு நைட்டு பார்க்க கூப்பிட்டுருப்பான். அவளுக்கு முதல்ல இங்க என்ன வேலை, அது எப்படி கரெக்டா அதே இடத்துக்கு அதே டைம்க்கு அலோசரஸ் அங்க வரும். அது மட்டும் இல்லாம டிபிடபிள்யூ ட்ரக்கும் அங்க சீக்கிரமாவே வந்துட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் அந்த ட்ரக் அங்க வரதுக்கு பாசிபிளே இல்ல. ஆபீசர்ஸ் வந்தானுங்கன்னா கூட ஒத்துக்கலாம், அந்த டைனோசரை ஏத்திட்டு போற ட்ரக் அங்க வந்திருக்கு. சரி ப்ரூக்லினை டைனோசர் கொன்றுச்சு, அவளோட போன் எங்க போச்சு, அதுவும் காணும், ஏதோ சரியில்லைன்னு. அப்பதான் டார்க் ஜுராசிக்ங்கிற ஒரு மேட்டரை பத்தி பென்னு சொல்லுவான். டேரியஸ்க்கே அது தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வெப்சைட். அதுல பாத்தீங்கன்னா டைனோசரை பத்தி கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் டேரியஸ் நம்ப மாட்டான். ஆனா பென்னு வா நான் பார்த்த விஷயத்தெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஓபன் பண்ணி காட்டுவான். அதுல அலோசரஸ் வந்து அட்டாக் பண்ற பேட்டர்னும் அது எந்தெந்த சீன்ல எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி அதோட போட்டோஸையும் போட்டிருக்காங்க. அதுல திடீர்னு ஏதோ ஒரு லூசு இவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கு, இங்க நியூப்ளார் 6ல ஒரு ஆளான்னு. சரி சும்மா தான் பண்ணிருக்கு போலன்னு பார்த்தா டைரக்ட் மெசேஜும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ப்ரூக்லின் இறந்து போன நைட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்குமா. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி காட்டுவான். பார்த்தா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. டேரியஸ் பார்த்துட்டு அவன் கவலையில இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி பண்றான், எவனாச்சும் டைனோசரை வச்சு கொல்லுவானா, என்னடா இப்படி பேசுறாங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பென்னுக்கு செம கடுப்பாயிரும். இல்ல ஏதோ சரியில்லை, நான் சொல்றதை கேளுன்னு பென் அங்க போய் லைட் ஆஃப் பண்ணுவான். ஏன்டா ஏன் கரண்ட் பில் அதிகமாக போகுது பேசாம போறாமா. பென்னுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா அவனை மிரட்டுற மாதிரி எல்லாம் மெசேஜஸ் பென்னுக்கு வந்துச்சு. ப்ரூக்லினை கொண்டிருக்காங்கன்னா அடுத்து இவங்கள தானே ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்புறம் நீ நானு சாமி கெஞ்சி யாசுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இப்ப டேஞ்சர்ல இருக்கும், புரிஞ்சுக்க. நம்ம சீக்கிரமா இந்த பஞ்சாயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா எதுக்காக பண்றான்னு லேட் ஆகிறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும், இல்லன்னா எல்லார் உயிருக்கும் ஆபத்தும்பா. அம்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா யாரு தான் நம்புவா. ப்ரூஃப் வேணும், ப்ரூஃபோட பேசுனா அவன்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்ல. டேரியஸ் கடுப்பாயிருவான். வந்த பிராங்க் கால் பண்ண, அப்புறம் பேசிக்கிட்டே போறேன்பா. பெண்ணுக்கு ஷாக் ஆயிரும். நான் எப்பண்டா அவனுக்கு கால் பண்ணேன்னு. அப்படின்னா அந்த காலை நீ பண்ணலையான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி லைட் ஆஃப் பண்ணுவான். பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியில ராப்டாரு பார்த்துட்டு
பார்த்துட்டு பாத்தியா எப்படி வந்திருக்குதுன்னு நம்மள டார்கெட் பண்றாங்கம்மா. இல்லவே இல்ல, இது ரேண்டமா வந்த டைனோசர். வாயை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தோம்னா அது பாட்டுக்கு போயிடும். தேவையில்லாம எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும்னு சொல்லும் போது அப்படியே போகும். ஆனா போனது உடச்சுக்கிட்டு உள்ள வரும். வந்த உடனே டைரக்டா இவங்களதான் லுக் விடும். ஒன்னு என்ன சமாளிச்சிடலாம், ரெண்டு என்ன உள்ள வந்துடும். பென்னும் டேரியஸும் அதுகிட்ட மாட்டிட்டு பட்டாத பாடுபடுவானுங்க. நல்ல வேலை நம்ம டேரியஸ் கொஞ்சம் ஆயுதம் வச்சிருந்ததுனால ஒன்னே நெட்டை போட்டு லாக் பண்ணிடுவான், இன்னொன்னு ஷாக்க கொடுத்து படுக்க போட்டுருவானுங்க. சரி ரைட், எப்படியும் அடிச்சு புடிச்சு வெளியில வந்தாச்சு. இனிமேட்டு பஞ்சாயத்து இல்லன்னு பார்த்தா செவன்னு செவந்த கண்களோடு படுபயங்கரமா ஒரு டைனோசர் அங்க வந்து நிக்கும். இது என்னடா புதுசா இருக்கு, ஐயோ சிக்கிட்டமான்னு சொல்லி ஷாக்கா பார்க்கும் போதுதான் அப்படியே வந்து ஒரு ஜம்ப போடும். இதுக்கப்புறம் நம்ம பயிலுக்கு தப்பு சாணுகளா இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். டாடா.